வீடு பூட்டி கிடக்கு. ஞாபகம் பெறுது அந்த வீடு. வீடு எப்படி இருக்கு, எப்படி இருந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எங்க இருக்கு? கொடியாமம். அந்த கொடியாமத்துல இருக்குது. ரிபாக் காலேஜ் பாருங்க எப்படி இருக்கு. பின்னாடி சொந்த இடம் வந்து கைதடி கடும் விலையில இருக்கு. என்ன நம்ம பிறந்து வளர்ந்த மண். கத்திரிக்காய் கிலோ. பள்ளிவாசல் மகளின் இதை பாருங்க. இதான் நியூ மார்க்கெட். இதை பாத்தீங்களா? இதான் டச் ரோட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இதுல எங்க நிக்கிறேன்டா, இது ஆனரவு பெரியல். ஒரு காலத்துல இந்த இடம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். பாருங்க அந்த இடத்துல இது ஒரு காலம், இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தான்னு தெரியும் இந்த இடம். ஆனா அந்த இடத்துல நான் நிக்கிறேன். பாருங்க எப்படி என்று பார்ப்போம். ஒருக்கா போய் உள்ளுக்கு பார்ப்போம். அவங்ககிட்ட அவங்க எடுக்கலாம்னு சொன்னாங்க. போய் எடுப்போம். ஹலோ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டெச்சு டீட்டெயிலாக போக விரும்பல. இங்கே உங்களுக்கு இதை பற்றி தெரியும். அந்த ஸ்டெச்சுவில் இருக்கிறவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதுகளை பற்றி கதைக்கல. முந்தைய ஒரு காலத்தில் எப்படி இந்த இடங்கள் இப்போ வந்து எப்படி டெவலப் ஆகியிருக்குன்னு மட்டும் இதில் கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோவில். மேன்பெரியல் தான் இது. பாத்தீங்களா மக்களை, எப்படி இருந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒன்றுமே கதைக்க விரும்பல. அப்படியே காட்டிக்கிட்டு வரேன். பாத்தீங்களா? இதே நான் காட்டுறேன் அப்படின்னு பாருங்க. ஓகே ஓகே உறவுகளே, நான் இதோட நிப்பாட்டுறேன். பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க. நம்ம பிரச்சனை வந்தாலும் சொல்லி போட்டு அப்போ நான் எடுக்கல. இதான் என்ன இது? இவங்க இதில் நான் காட்டுறேன். அம்மா, இது அவர் அம்மா. பார்த்தீங்களா? இதில் தமிழ்லேயும் வழி இருக்குது, சிங்களத்திலையும் வழி இருக்குது, இங்கிலீஷ்லேயும் வழி இருக்குது. அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஃபோட்டோக்கள் வச்சுருக்காங்க, சித்தாக்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம். இதில் சாப்பாட்டு பீங்க எல்லாம் வச்சுருக்கோம். உடுப்போல் எல்லாமே என்ன யூஸ் பண்ண உடுப்போல் என்ன அவங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட பிளேட் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் என்ன வச்சுருக்காங்க? இதில் அதான் உடுப்பு பார்த்து அவங்க நிற்கிறாங்க. மாமிக்காரங்களை நிற்கிறாங்க பக்கத்தில். சரி சரி, அப்போ நான் இதோட முடிக்கிறேன். மீதி அடுத்ததுக்கு போகணாங்க என்ன. ஓகே, இதில் நான் இப்போ எங்கே நிற்கிறோம்னா முகமாலையில் நிற்கிறோம். முகமாலையில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் திறந்துருக்காங்க. இது கனாலாமல் இருக்கு போல பாருங்க. முகமாலை ஹை ஸ்ட்ரீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னா முகமாலை அதுக்கு முன்னால் தான் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு. எப்படி உங்களோட ஹாஸ்பிட்டல் எப்படி போய்க்கொண்டிருக்கு? ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சித்த மருத்துவமனை என்ன இது எங்க இருக்கு? கொடியாமம். அந்த கொடியாமத்தில் இருக்குது. எனி டைம் வரலாமா? அப்போ
வரலாமா? 7 days-ஆ? 7 days. என்னதுக்கு இது ஸ்பெஷல் ஆயில்? கால் வீக்கங்கள், மூட்டு, அதெல்லாம் சரி. ஆயுர்வேதம் தானே என்ன? ஓ, இதுல இல்ல. சரியம்மா, உங்களுக்கு எப்படி இருந்தது? வந்து வந்தோட எனக்கு எவ்வளோ சுகம். ஓகே, இப்பவும் சொன்னதை எங்களை கொஞ்சம் ஓய்வு எடுத்து இருக்கட்டும், வேலை செய்யாமல். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் மாறிட்டா வைத்தியம்? மாறிட்டு இதெல்லாம் மருந்துகள் தந்துருக்கு. குளிர்ச்சிகள் எல்லாம் எனக்கு கால் எரிஞ்சதா உங்களுக்கு? தூள் காசு இல்ல. அப்ப காசு இல்லாம ஃப்ரீயா செய்யுறீங்க? ஓகே ஓகே. அப்ப ஃப்ரீ என்ன? அது தெரியல, அது முதல் சொல்ல நீங்க. ரைட் 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 ரைட். ஃப்ரீயா தான் வைத்தியம். கொடிகாமம் பொதுச்சந்தை பாருங்க எப்படி இருக்கிறது. கொடிகாமத்தை மக்களை பாருங்க. அடுத்தது பொதுச்சந்தை, ஈசாலை, அரசடி, சங்கத்தான, ஞானி. எப்படி எப்படி போகுது பிசினஸ் எல்லாம்? நல்ல ஜூஸ் எல்லாம் அடிச்சு கொடுக்குறீங்க ஃப்ரெஷ்ஷா. இந்த பக்கைக்கு எப்படி இருக்கு? அது அப்படிதான் இருக்கு என்ன? எல்லா ஜூஸ் ஐட்டங்களும் இருக்கா? 40 ஜூஸ் ஐட்டம் இருக்கு என்ன? ஓ, பார்க்கவே நல்லா தான் இருக்கு. இதை விட இருக்குன்னு சொல்லுங்க ப்ராப்பரா. மடத்தடி என்ன? சங்கத்தானைக்கும் மீசாலைக்கும் நடுவில் இருக்கு, இடையில இருக்கு என்ன? அப்படியான ஒரு இடத்துல இருக்கு என்ன? பாருங்க, ஜூஸ் எங்களுக்காண்டி ஸ்பெஷலா அடிச்சு. அதான் அங்க பாருங்க எப்படி சொல்றாங்க. எப்படி இருக்கு ஜூஸ்? அப்படி இது என்ன? இது பைனாப்பிள். பைனாப்பிள் எப்படி இருக்கு? வேற லெவல் என்ன? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஆசி? நல்லா நல்லா இருக்கும். அப்ப எவ்வளவு காலம் இது நடக்குது? 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுது என்ன? டேஸ்ட் நல்லா இருக்கு. சனம் பேர் என்ன வருது என்ன போடாக்கல? இருக்கு. இப்படியே வந்துட்டு பெருச்சம்பளம் இருக்கா? அதுல ஜூஸ் இருக்கா? ஒன்பது மணிக்கு பிறகு கூட்டத்துறாங்க. முந்தி அப்ப கொரோனாக்கு முதல் 10 11 மணி 12 மணி ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிட்டாங்க ஜனங்கள் அப்படியே போயிட்டாங்க. எல்லா இடம் அப்படித்தான், எல்லா இடம் அப்படித்தான், அங்கேயும் அப்படித்தான். பார்த்துட்டு கூட்டத்துறாங்களா நேரம் கூட்டைக்கு ஓடி வருவாங்க. எல்லாம் ஓகே. என்ன விட ஒரு கிளாஸ் அது இல்ல 10 பேர் 150 ரூபா வைக்கிறேன். அன்னாசி 300 ரூபா. இதை பாருங்க எங்க இருக்குன்றா பாருங்க. சாவச்சேரி இந்து கல்லூரி, இந்து காலேஜ். இது சங்கத்தானில் இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு ஸ்கூலை, பாருங்க எப்படி இருக்காண்டு. இது முன் கிரவுண்டை பாருங்க, எல்லாம் பழைய மாதிரியே அப்படியே இருக்குது. மெயின் ரோட்ல இதுதான். எங்கேண்டா சங்கத்தானை பாருங்க. சங்கத்தானை ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு முன்னால இந்த ஸ்கூல் இருக்குது. சங்கத்தானிலிருந்து போய்கொண்டிருக்கோம். ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது.
எங்கே நிற்கிறேன் பாருங்க, சாவுச்சேரி ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன் பாருங்க. சாவுச்சேரி மருத்துவமனை, இதுதான் சாவுச்சேரி மருத்துவமனை. அங்கே ஃபுல்லாக இருக்கா வீடியோ எடுக்க போகிறோம் வழியில எல்லாம். பாருங்க சாவுச்சேரி ஹாஸ்பிட்டலில் பாருங்க. இதுதான் சாவுச்சேரி ஹாஸ்பிட்டல். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நாங்கள் நிற்கிறோம் சாவகச்சேரி தலை வைத்தியசாலையில். சரியான மாற்றங்கள் இப்போ டெவலப் பண்ணி நல்ல இதாக இருக்குது. போய் பார்க்கலாம். சரியான மாற்றங்கள் சரியாக மாறிடுது. பாருங்க எப்படி இருக்கு. நாங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் சரியான வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் பார்த்தது 86, 87 இப்படி இல்லை, வித்தியாசமாக இருக்குது இப்போ. ஆனால் முதல்ல இல்லை பார்க்கும்போது நடந்து உள்ளுக்கு வரைக்கும் கன தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களுக்கு. 2 பக்கமும் முந்தி நாங்கள் வரும்போது குவார்ட்டர்ஸ் இருந்தது, நடுவில் கொஞ்சம் தூரம் வந்து தான் வரணும். இப்போ முன்னால் இருக்கிற மாதிரி கிடக்கு எங்களுக்கு இப்போ எல்லாம். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு முதல்ல இந்த வைத்தியசாலை எவ்வளோ தூரம் உங்களுக்கு நடந்து போக வேண்டியது. இப்போ கால நேரங்கள் சுருங்கினபடியாக இடங்களும் சுருங்கிட்டு கிட்ட பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு பிறகு எங்களோட மண்ணுக்கு எங்களோட விஷயங்களை எல்லா விஷயங்களும் பார்க்குறோம். பார்க்கவே ஒரு ஆசை, மனசில் அப்படியே ஒரு ஆசை ஒன்று இருக்குது. சந்தோஷம். எல்லா விஷயங்களையும் பாருங்கள். நீங்கள் அவங்களோட கூட இந்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். ஆசாத் வியூஸ் சொல்லி பார்த்து இந்த வீடியோக்களை உங்களுக்கு போடுறோம். அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனு ஒத்துரொட்டிலாம் போடுறாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ரொட்டி கடை ஒன்று இருக்குது. அது எப்படி ஒத்துரொட்டி அடிக்கிறாங்க, சூப்பராக அடிக்கிறாங்க ஒத்துரொட்டியில். இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இதை விடத்தேன்டா இதுதான் இதைத்தான் முந்தி சொல்லுவாங்க. படத்தொரு இந்த இதில் ஐயம்பிள்ளை கடை இருந்தது. இதால் நேராக இந்த தண்டவாளத்தை கடந்து நேராக போனோம்டா அப்படியே போய் ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தோம்டா சாரதா வீதி, சாரதா வீதியில் ஞான வீரத்துறை வீதி, அப்படி கச்சா ரோட்டுக்கு போகலாம். இது ஹாலி ஓயிலுக்கு போகுது. ஹாலி ஓயில் வீதி இது. அப்படியே போனால் ஹாலி ஓயிலுக்கு போகலாம். பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஹாலி ஓயில் எப்படி இருக்கு. முந்தி மண்ணாக இருக்கு, இதெல்லாம் ரோட்டு இல்லை. இப்போ ரோட்டெலாம் போட்டிருக்காங்க. இது ஒரு கிட்ட மாதிரி தெரியுது பாருங்க. வந்தா இருக்கு. அடுத்த பக்கத்தை பாருங்க எவ்வளோ கிட்ட இருக்கணும். இந்த ஆட்டோ கொண்டு போனோம் இல்லை, எவ்வளோ கிட்டவே இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறோம்டா நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில், அதுவும் எங்கள் இடத்துல சாவச்சேரியில் நிற்கிறோம். பாருங்கள் சாவச்சேரியில் இடத்த பாருங்கள். இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று திறந்துருக்கேன். அந்த ஹோட்டலில் நான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாப்பாடு அப்படிங்கிறது இந்த இடத்த பாருங்கள். இதில் முந்தி இறைச்சி கடை இருந்தது. இது நாங்கள் ரயில்வே ட்ராக் தண்டவாளம். அதுக்கு பின்னால் கிரவுண்ட் இருந்தது. அதுக்கு பின்னால் அங்கால பக்கம் போனால் மணியம் தோட்டம், சுடலை இருக்குது, தெனங்குளம் ரோட்டு. அது அங்கால இங்கே ரைட்டுக்கு திரும்பினா ஸ்டேஷன் இருக்குது. ஸ்டேஷன் அங்கால பக்கம். அப்படியே நான் இங்கே வந்தோம்னா அப்போ காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் சொல்லி காட்டுறவங்களுக்கு இதெல்லாம் முதல் இறைச்சி கடையில் இருந்தது. இப்போ அங்கால இருக்கிறது பெரிய சாவச்சேரி சந்தை. அங்கால பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதெல்லாம் இப்போ ஹோட்டல் ஒன்று திறந்துருக்காங்களாம். என்ன ஹோட்டல்னா
ஐதா ஹோட்டல் அதான் பேர். அவங்க திறந்துருக்காங்க, புதுசாக திறந்துருக்காங்க. உள்ளுக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு, உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. சாப்பாடு எப்படி இருக்கு? சொல்லி இல்லை, பார்க்க நல்லா தான் இருக்குது. சாப்பிடுங்க, எடுக்க சாப்பிடுவோம். ஆசிப் நல்லாக்கா வணக்கம். என்ன சாப்பிடுங்க? சேமா ரொட்டி இல்லை, முட்டை ரொட்டி நல்லா முட்டை ரொட்டி நல்லா இருக்கு. வேற லெவல். இந்த ஆணை கொஞ்சம் விட்டு திட்டு எப்படி இருக்கு இந்த முட்டை ரொட்டி? இந்த குழம்பு மற்றபடி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. மக்களே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. ஐதா ஹோட்டல் வந்து மீன் சந்தைக்கு முந்தி மீன் சந்தை வந்து அங்கே பின்னால் இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பின்னால் என்ன கரையெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. வேறுங்க வேறு லெவலாக இருக்குது, பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. என்ன சாப்பிட நல்லா இருந்தது. சின்ன பொரியலா? சின்ன பொரியல். இது மிஸ்டேக், அது சிக்கன். இது பாபர் சிக்கன் பாபர். மாட்டிறைச்சியா? இது மிஸ்டேக். நீங்களா குக்கா? வெயிட்டு முட்டை ரொட்டி சாப்பிட சொல்லு. அப்படி இருக்கு, கட்டப்படி என்ன இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கு. ஓகே பாருங்க, இதுதான் காளி கோயில் ரோட். காளி கோயில் ரோட் இருக்காங்க. இது ஃபுல்லாக காளி கோயில். அங்கே தொங்கல போய் டச் ரோட், இது மெயின் ரோட், வண்டி ரோட். இதுதான் காளி கோயில். எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி காட்டியிருக்காங்க. முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே நாங்கள் நடந்து போவோம். பாருங்க, இதுதான் ஹாஸ்பிட்டல். இது முந்தி எப்படி இருந்தது? இதெல்லாம் பெரிய ஒரு வெளியாக இருந்தது. இப்போ எல்லாம் வீடுகள் ரூமுகள் எல்லாம் கட்டி பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக ஆக்கியிருக்காங்க. குவார்டர்ஸ் இருக்குது. அது தங்கி வந்து அப்படியே நேரம் வந்தால் நாங்கள் நேரம் வந்தால் பாருங்கள், இதில் ஒரு வீடம் இருக்குது. இதுதான் இந்த வீடு, அந்த வீடெல்லாம் அப்படியே செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்கிறாங்க காளிவன் பின்பக்கம் கிடப்பாங்க. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்குது காளி கோயில். இதுதான் காளி கோயில். முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அப்படி வித்தியாசம் உண்டு. பார்த்தீங்களா? பாருங்க, டச் ரோட் தெரியுது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக் கராச்சி ஒன்று வச்சுருக்காங்க காளி கோயிலுக்குலாம், அந்த ரோட்டில். இப்போ அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கனகாலம் பார்த்துன்னு எவ்வளோ வருஷம் இருக்குன்னு சொல்லுங்க. 35 வருஷம். என்ன எல்லாம் தலையெல்லாம் நிறைச்சி நல்ல ஜங்கா இருந்தா இப்போ தலையெல்லாம் நிறைச்சி எல்லாம் வயதெல்லாம் போயிட்டு என்ன. இப்போ இதை கூட விடாது வேண்டிங்க வீடு. புதுப்பிதில் வேண்டிங்க ஹை மாஸ்டர் என்ன. சரி. எப்படி இருக்கான்னு பாருங்க, காளி கோயில் ரோட்டை பாருங்க எப்படி இருக்கான்னு. எல்லாம் வீடுகளை பார்த்தீங்களா? அப்படி மாஸ்டர் வீடு அப்படியே இருக்குது. இது பாருங்க, டச் ரோட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க மக்களே, டச் ரோட்டை பாருங்க எப்படி இருக்காண்டு. பாருங்க டச் ரோடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் காளி கோயில் சந்தி. தமிழ் தெரியுமா? தெரியாதா? கொஞ்சம்
Potak. Single. Single, huh? How's it? Hyundai? Hyundai, okay. இதை பார்த்தீங்களா இதுதான் டச் ரோட். நான் திருப்பி காட்டினேன். இந்த இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயிலுன்னு பேர் ஞாபகம் இல்லாமல் கிடக்குது. கோயிலை பார்த்தீங்களா? இதுதான் நெசவு ஃபேக்ட்ரி ஒன்று. இதில் பாருங்க கோயிலை பாருங்க. அந்த கோயில் அப்படியே இருக்குது. அதுக்கு முன்னாலாம் இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஞாபகம் வருதா? எப்படி ரெண்டு பாருங்க. இந்த வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த உள்ளுக்கு போய் வழியாக காட்டுறேன் வீடுகளை. இது பாருங்க ரோட் எப்படி கிடக்கு. இந்த லேன்னு சொல்லல, அது ஒழுங்க எப்படி இருந்த வீடு அப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இப்படியே போய் உள்ளுக்கு பார்ப்போம் யார் இருக்காங்கன்னு தெரியல. இந்த பாத்தீங்களா வீடு ஞாபகம் வருதே வீடு பூட்டி கிடக்கு பாருங்க. ஆனா அப்படி இருந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் பெறுது அந்த வீடு. கண்ணால தண்ணி ஓடுது இந்த வீடை பார்த்தோன்னே. எப்படி குடும்பமா இருந்த வீடு எப்படி கிடக்கு பாருங்க. அதுவும் டவுனுக்குள்ள இருக்கிற வீடு. உள்ளுக்கு போயிடாது நாங்க போல கிடக்கு. ஆனா பூட்டி இருக்கு. பாப்போன்ட்டு பார்த்தேன். ஆனால் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்படியே இந்த இதை டெண்டெல்லாம் அடித்து பாருங்க. சும்மா அப்படியே வச்சுருக்காங்க. எப்படி இருந்த வீடு சலீம்? என்ன அப்படி இருந்த இதில் வந்து இருப்போம். நாங்கள் முன்னால் வந்து இருப்போம். இதில் அம்மாடு இருக்கிற காய்க்கிறது. பங்கர் பின்னால வெட்டினாங்க. கிணத்தடியே பாருங்க. இதுலயும் வெட்டினா கிணத்தடி பாருங்க. அப்படி இருக்கு. நாங்க சரி நிப்பாடுறேன். இதோட கடை எடுக்கிற டைம் தான் அந்த பஸ் குறுக்கால போகுது. வேட கடை. வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் சாவச்சேரியில் நிற்கிறோம் பாருங்க. சாவச்சேரியில் எப்படி இது அந்த பள்ளிவாசல் மகதின் ஜும்மா பள்ளிவாசல். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த கடை. இதுதான் எங்கட கடை. இதுதான் எங்கட கடை. இப்போ வராங்க நடத்துகிறாங்க. பள்ளிவாசல் கடையில் முதல் கடை எங்கட கடை தான். அது பக்கத்தில் ஹார்ட்வேர் ஷாப் இருந்தது. இப்போ இதான் வர இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பக்கத்தில். இது பாருங்க. இதுதான் நியூ மார்க்கெட். சாவச்சேரி நியூ மார்க்கெட் பாருங்க. பின்பக்கம் இது 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 எந்த ரோட்டுன்னா தெனங்கலப்பு ரோட். இது சந்தி. இது சந்தியிலேருந்து திரும்பி வந்தால் இது தெனங்கலப்பு ரோட். அப்படியே கேரதீவுக்கு போகுது. கேரதீவு அப்படி அங்காள பக்கம் போய் கொண்டிருக்குது. இப்போ பாருங்க. சந்தைக்குள்ள சந்தை இருக்குது. சந்தைக்குள்ள போகணும். போட்டா போகிறோம். இதை பாருங்க. பள்ளிவாசல் கடையில் பாருங்க அப்படி இருக்கு. பின்ன பாருங்க. அப்படியே தெனங்கலப்பு ரோட்டாக நடந்து போகிறேன். போனால் பாருங்க ரயில்வே கிராசிங் இருக்குதுல்ல. பின்னால பாருங்க கடையில் சந்தையை பாருங்க. மார்க்கெட்டை பாருங்க. சாவச்சேரி சந்தை மார்க்கெட் பார்த்தீங்களா? இல்லை எனக்கு பார்க்கும்போது இதெல்லாம் ஒடுங்கின மாதிரி கிடக்குது. எல்லாம் சின்ன சின்ன இடம் மாதிரி கிடக்கு பாருங்க. எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? பாருங்க. சாவச்சேரி வவுனியா 125.7 கிலோமீட்டர். மற்றது கச்சாய் போது 6.5 கிலோமீட்டர். மற்ற யாழ்ப்பாணத்துக்கு 17 கிலோமீட்டர் ஜஃப்னர். இது பார்த்தீங்களா? இங்கால அப்படியே நேரம் நாங்கள் போனோம்னா ஸ்டேஷன் சாவச்சேரி ஸ்டேஷன் வரும். பின்பக்கம் சந்தைக்கு பின்பக்கம் இது பாருங்க. அப்படியே நேரம் நான் திருப்பி இப்படியே நேரம் போவோம். சந்தைக்கு போவோம். ரவுண்ட் போட்டு அதில் சந்தை இருக்குது. சந்தைக்கு போவோம். அதை போயிட்டு நான் உள்ளுக்கு சந்தைக்குள்ளே எடுத்து காட்டுறேன். மார்க்கெட்டுக்குள்ள 8 வருஷம் பார்த்தேன்னு
எத்தனை நாளைக்கு 35 வருஷம் இருக்குமா? அப்படிதான் வரும். அப்படி அப்போ கிலோமீட்டர் இப்போ சிட்டிசன் அப்போ பிஸ்னஸ் எல்லாம் அப்படி நல்லா இருக்கா? ஓகே. இதுக்கு என்ன எந்த தொழில் அதுதான் நடக்கிறது. என்ன என்னென்ன இதெல்லாம் இருக்கு? என்ன கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் கிலோ? 400 உருளைக்கிழங்கு 1000 போகுது, 1100 போகுது. பல மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விலை மாறிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? வந்தோடனே நான் சராசரி எடுப்பேன், கூறி எடுப்பேன். அப்போ தெரியும் உங்களுக்கு விலை எவ்வளோ போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விழாப்பழம் இருக்கும். என்ன விழாப்பழம் இந்த முறை ஞாபகம் வந்து வருது. என்ன எவ்வளோ சும்மா நோம்பலா விட ஒரு 500 ரூபா 1000 நல்ல பெரிய பெரிய பழம் எடுக்கலாம், நல்ல பழம் எடுக்கலாம். 1000 ரூபாய்க்கு இந்தல்ல ஒரு கிலோ 8 பவுன் 9 பவுன் 8 பழம் 9 பவுன் ஒரு கிலோ தோலோட எல்லாம் சதை மட்டும் ஒரு பெரிய விழாப்பழம் 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சர்வியா. ரகீப் சலீம் எல்லாம் அவருடைய ஃப்ரெண்டை கண்டு காய்க்கிறாங்க. ட்ரெயின் வர போவடக்கு அதில் பார்த்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறேன். சிவன் கோயில் இதில் பாருங்க செல்வம் கூல் பார். நான் இந்த பாடசாலையில் சாவுச்சேரி மாம்பழம் மண்சட்டி என்ன இது? இந்த வட்டி பாப்பமா என்ன மாதிரி வட்டி பாப்பா பார்த்தீங்களா மக்கள்? இப்போ வந்து நிற்கிறேன் தமிழ் ப்ரோஸ்டர் கடையில் கிடைக்க முடியல நிற்கிறேன். ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துருக்கேன், பார்ப்போம் போடுவோமா? ஓகே.